பாகிஸ்தானுடைய நிலைமை வந்து ஒரு ஏதாவது கதவிடுக்கில் மாட்டின எலி மாதிரி இருக்கு. தீவிரவாத லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் முகமது, அந்த அசார் மசூத் தான் இந்த IC 814 விமான கடத்தலுக்கெல்லாம் அந்த சமயத்தில் ஈடுபட்டவர். அவர் தம்பி, அவர் மச்சான், அவர் வகைரா தான் 3 தலைமையகத்தையும் தாக்கியிருக்காங்க. இதில் ஜெய்ஷ் முகமது தலைமையகத்தை வந்து தரமட்டமாகிட்டாங்க. 14 பேர் அவர் கதறி இருக்காரு. மசூத் அசார் 14 பேரில் என்னையும் கொண்டு போயிருக்கலாம். குடும்பம்னா அவங்க யாருமே வந்து குழந்தை குட்டி அப்படி இல்லை, மச்சான், தம்பி, பையன் எல்லாருமே தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்கள், தீவிரவாதிகள். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பங்களாவை எடுத்துக்கிட்டு ராணுவம் பாதுகாப்பு கொடுக்குது. 6 கிலோமீட்டர் தள்ளி ராணுவ பாசறை இருக்கு. ஆனால் அவங்களால இவங்களை காப்பாற்ற முடியல. அந்த பத்திரிகையில் என்ன போடுறான், இந்தியாவுடைய 2 விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதுங்கிறது தலைப்பில் போடுறான். சுட்டு வீழ்த்தப்படலாம், இந்திய விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தவே பட முடியாதுன்னு நம்ம சொல்லலை. கடைசியில் பார்த்தா அது உண்மையான செய்தி இல்லை, பொய்யா ஃபேக் நியூஸ்ன்றது வந்தவொடனே அதை வந்து டெலீட் பண்ணி விட்ரா பண்ணுறாங்க. போடுவதற்கு முன்னால் அந்த ஒரு 4வது தலைமுறை நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு அந்த பொறுப்புணர்வு வேண்டாமா? இவரா வந்து மாஃபியா, இவரை பார்த்தா நடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது எப்பவுமே அப்படிதான். மாஃபியானா வந்து என்னவோ நம்ம என்னமோ பெரிய மீசை கிசை வச்சுட்டு மருவெல்லாம் வச்சுட்டு சினிமாவில் வர மாதிரி இருப்பாங்க, அப்படி இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கிருந்து போய் அங்கே போய் நம்ம ஆள் 5 லட்சம் பேர் இருக்கான். ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்கான். இந்த மசூத் அசார் அந்த குடும்பம் இறந்த இடத்துல மசூதி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லை, கரெக்டு. மசூத் அசாரையும் அவர் ஹஃபீஸ் சயீதையும் அந்த அரசே ஒழித்து வைத்திருக்கிறது. அவருக்கு 31 ஆண்டுகள் பாகிஸ்தான் நீதிமன்றமே வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுக்குது. ஆனால் பெரிய பங்களா கொடுத்து சௌகரியமாக அவரை உட்கார வச்சு அவருக்கு ராணுவ பாதுகாப்பு. ஏன் அந்த நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்கன்னா, அது கொடுக்கலன்னு சொன்னால் அவரை நாடு கடத்த சொல்லி இந்தியா கேட்குது. நீங்கள் அந்த மாதிரி வரும்போது மசூதியை தாக்காமல் வந்து மசூத் அசாரை எப்படி தாக்க முடியும்? வள்ளுவமலை காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி போர் பதட்டம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே வந்து உற்று நோக்கி காணிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இதை தலையிட விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பார்க்குறீங்க இது எல்லாத்தையும்? இல்லை, அதாவது வழக்கமாக ஒரு போர் 2 நாடுகளுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னாலே அந்த வல்லரசுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணுவாங்க. சில சமயங்களில் வந்து அவர்களுடைய ஆயுத வியாபாரத்துக்காக, மற்ற அரசியல் சுயநலங்களுக்காக இந்த பக்கமும் கிண்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்றது குறிப்பாக வந்து அமெரிக்கா இது வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பீரியடில் அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய நாடு, ஒரு சின்ன நாடான வியட்நாம் வந்து தண்ணி காமிச்சது. அதே மாதிரி ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச போது ஆப்கானிஸ்தானை அடிக்க இது இல்லாமல் ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தானை வைத்து போர் புரிந்து கடைசியில் அவங்க அடைந்த நஷ்டத்தை விட ஆப்கானிஸ்தான் அடைந்த கிட்டத்தட்ட ஏற்கனவே பாலைவனமாக இருக்கிறது இன்னும் வறண்ட பாலைவனமாக எல்லா வளங்களும் சுரண்டப்பட்டு நிர்கதியாக நின்ன. அதுக்கப்புறம் இப்போ தாலிபான் அரசு வந்திருக்கு. மோடி பிரதமர் வந்து வந்த பிறகு மற்ற உலக நாடுகள் தாலிபானை ஒதுக்கி வைத்த பிறகும் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில் ஆப்கானிஸ்தானத்தில் வந்து அங்கே வந்து கல்வி நிலையங்கள்லாம் அழிக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு நிலையங்கள் இதெல்லாம் அமைத்து கொடுத்து, அணை அதெல்லாம் கட்டி கொடுத்து இந்தியா உதவி செய்தது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த போருக்கு வரும், பாகிஸ்தானுடைய நிலைமை வந்து ஒரு ஏதாவது கதவிடுக்கில் மாட்டின எலி மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னால், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு ராஜதந்திரம். மோடி அரசு, மோடினா மோடி மட்டும் இல்லை, மோடி தலைமையிலான அரசு. ஏன்னா மோடின்னு சொன்னால் வெளிநாட்டு இவர் ஜெய்சங்கர் தமிழர், ஒரு திருச்சியை சேர்ந்த தமிழர், அவர் வந்து அதிகாரியாக இருந்து அமைச்சரானவர், நேரடி அரசியல்வாதி இல்லை. மிகச்சிறந்த ஒரு அறிவுஜீவின்னு சொல்கிறாங்க இந்த அயல்நாட்டு விவகாரங்களில். அவர் அஜித் தோவல் வந்து உளவுத்துறையில் வந்து பலகாலமாக இருந்தவர். 80 வயசாக போகுது. சும்மா பார்க்கும்போது சும்மா சாதாரணமாக குள்ளமாக இருப்பார். அவர் வந்து பாகிஸ்தானில் இந்தியாவுடைய உளவுத்துறைக்காக வந்து அங்கே வந்து மௌலானா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு 7 வருஷம் வந்து ஒரு மசூதிக்கு தலைவராக இருந்து உளவு இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு தைரியசாலியாக இருக்கணும். ஏன்னா மாட்டினா அடுத்த 10 நிமிஷத்தில் கதை கந்தலாயிரும். தலைவராகவே இருந்தார், மௌலானாவாக இருந்தார்.
அது ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க, வேற ஒரு நிகழ்வையும் சொன்னேன். அதாவது அவர் வந்து 7 வருஷம் அங்கே வந்து ஒரு மௌல்வினா ஒரு மசூதியோட தலைவர் மௌலானாக நடிக்கிறார் இந்திய உளவுத்துறையில் இருக்கும்பொழுது. அவர் தான் வந்து கேரளாவில் வந்து பினராயி விஜயன் வந்து அந்த காலத்தில் இவர் ஐபிஎஸ்ல 84 நம்ம சேர்ந்தார். அந்த பீரியடில் வந்து பினராயி விஜயன் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிறார். யார் அந்த கேரளாலேயே கொஞ்சம் அந்த கம்யூனிஸ்ட்டு வர்சஸ் காங்கிரஸ்ன்னு அந்த காலத்தில் அங்கே எப்பவுமே அடிதடி கொலைகள் அதிகம். அரசியல் ரீதியான கொலைகள் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன்று மேற்கு வங்காளம், இன்னொன்று கேரளா. நான் சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சின்ல அதுக்கு ஒரு காரணம் அந்த கம்யூனிஸ்ட்டுன்ற ஒரு இதில் அவங்க கொஞ்சம் வன்முறையை வந்து கடைபிடித்தார்கள். மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் இல்லாமல் போயிட்டாங்க, மம்தா வந்தாங்க. பட் கம்யூனிஸ்டுகளே எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி மம்தா வந்து அதை விட மோசமாக ஒரு வன்முறை அந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ். அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு பாரம்பரியம்னு இருக்க மாதிரி அது என்னமோ அப்படி வந்துருச்சு வங்காளத்தில். அது அந்த எல்லையில் இருக்கிறதுனால ஏன்னா கேரளாவில் ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது கேரளாவில் பினராயி விஜயன் கொலை வழக்கு அவர் கொலையில் சிக்கலும் போது அப்போ தான் அவர் சாதாரண வளரும் நிலையில் இருக்கிறார் அரசியல்வாதி. அவரை போலீஸ் ஸ்டேஷனில் வரும்போது என் மேலே கை வச்சா என்ன ஆகும்ல, வழக்கமாக நம்ம ஊரில் டிராஃபிக்கில் போகும்போதே நான் யார் தெரியுமில்ல, திமுக கொடி வச்சுருப்பான், இல்லை ஏதோ ஒரு கட்சி கொடி வச்சுருப்பான், அந்த கட்சி கொடியை காமிச்சு என் மேலே கை வச்சா கமிஷனருக்கு போயிருந்துருமில்ல பில்டப் கொடுப்பது ரோட்டில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அவர் பில்டப் கொடுத்தோன்னே பிடிச்சி அடி நிமித்தி பினராயி விஜயன் அப்பொழுது வந்து பிரபலமான ஒரு அரசியல்வாதி, இப்போ முதல்வராக இருக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பிரபலம், அடித்து நிமித்தி அவர் வந்து உண்மையிலேயே பேண்ட்டில் ஒன்று வேட்டியில் ஒன்றுக்கு போயிட்டார். இது ஆவணபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம். வேட்டியில் ஈரமாகுது, பேண்ட்டில் ஈரமாகிறது வந்து அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான் வெளியில் பேசும்போது அப்படியாமாங்க, அடங்க மறுமாங்க, அப்படிங்க இப்படிமாங்க, எல்லாம் பில்டப்லாம் நிறைய கொடுப்பாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கூட ஈடி பிடிச்சோன்னே என்ன பண்ணார், டிஆர் பாலு சொன்னார், அண்ணன் அவர் பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிட்டாருங்க. அப்போ வீரம் பேசுனதெல்லாம் என்னென்னு அர்த்தம் தெரியல. ஈடி தானே பிடிச்சா நீங்கள் போய் ஜெயிலில் விட்டால் நீங்கள் வந்து பெயில் வாங்கிட்டு வாங்க, உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னா ஆர்கியூ இப்படி தானே அதை இருக்கணும். பேண்ட்டில் ஒன்றுக்கு போகிறாங்கன்னா அப்போ என்ன, இப்போ உள்ளுக்குள்ளே இவர்கள் வந்து பொதுவாக நான் சொல்லுது இவங்க அந்த கட்சி இந்த கட்சின்னு இல்லை, இந்த அரசியல்வாதிகள் பூரா வந்து எல்லாமே இந்த நம்ம வடிவேலு விவேக் டைப்பில் தான் பில்டப்பு தான் அதிகமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து இவர்கள் கோழைகள். முக்கால்வாசி பேர் வீரமானவர்களே இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, முக்கால்வாசி பேர் கோழைகள். அந்த மாதிரி அஜித் தோவல் அந்த காலத்திலே இந்த 7 வருஷம் பாகிஸ்தானில் போய் மௌலானாவாக நடித்து ஒரு முஸ்லீமாக நடித்து அங்கே வந்து உளவு சொல்கிறார். சொல்லும்போது ஒரு கூட்டத்தில் 200 பேர் வந்து இளைஞர்கள் வராங்க. அங்கே பொதுவாகவே இஸ்லாமியர்களில் அதுவும் முக்கியமாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஜுமாத் அன்னைக்கு தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க, எங்கே தாக்குறது, எப்படி தாக்குறது, எங்கே குண்டு வைக்கிறது. இந்த இரட்டை கோபுர தாக்குறதெல்லாம் அப்படி தான் நடந்தது, அல் கைதாலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரே ஒரு பையனை பார்த்துட்டு அந்த கும்பலில் 200 பேரில் நீ கொஞ்சம் ஓரமாக நில்லுன்னு சொல்லிட்டு அவனை தனியாக உள்ளே கூப்பிட்டு, நீ இந்திய உளவுத்துறையிலேருந்து தானே வந்திருக்க, நீ முஸ்லீமே இல்லை, நீ இந்து. அவன் இல்லை நான் முஸ்லீம், என் பேர். ஏன்னா வரும்போது அவன் உளவுத்துறை, இந்திய உளவுத்துறையிலேருந்து போன ஒரு இளைஞன், ஜூனியர்னு வச்சுங்க. இல்லை நீ வந்து இந்து, நீ இந்தியன், இந்திய உளவுத்துறை. ஐயோ மௌலானாவுக்கு தெரிஞ்சால் நம்ம கதி அடுத்தது போட்டுருவாங்களே அப்படின்னு முதல்ல இல்லைன்னு சொன்னோம். அப்புறம் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, இல்லை இந்துக்களில் தான் வந்து காது குத்துவாங்க, சின்ன வயசில் உனக்கு 1 வயசு 2 வயசில் காது குத்துனது துண்டு போய் இன்னும் அந்த வடு தெரியுது. 200 பேர் கும்பலில் எப்படி கரெக்டாக அதை மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேன். அப்புறம் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஓடி பேர் பாகிஸ்தானை விட்டு, இவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்ட்டு அவன் ராத்திரியோட ஓடி வந்துட்டான். இங்கே வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அங்கே ஒரு மௌலானா வந்து சொன்னார், சரி வந்துட்டல்ல ரைட்டுன்னு சொல்லி இவங்களும் வந்து ஒன்றும் கப்பு ஜிப்புன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் பொறுத்து அவன் ரானா உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை, அதில் அவன் படிப்படியாக மேலே வர்றான். ஏதோ ஒரு பகுதி ஒரு பெரிய மீட்டிங் வரும்போது ராவுடைய தலைவர் அஜித் தோவல் அப்போது அவர் வந்து மீட்டிங்கில் தலைமை தாங்குறாரு, எல்லாரோடையும் பேசுகிறாரு. இந்த பையனை பார்த்த உடனே, அன்றைக்கி ராத்திரியே நீ பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டியா, எல்லை தாண்டி பத்திரமா வந்துட்டா, இன்றைக்கி ராத்திரியே அதான் ஒரு மசூதியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, மௌலானா உன்னை கூப்பிட்டு எச்சரித்தார். மௌலானா என்ன கூப்பிட்டு எச்சரித்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும், இல்லை உங்களுக்கு எப்படி தெரியும்னா, கொஞ்சம் நல்லா ஒத்துப்பாரு தெரியும். ஏன்னா இவர் தான் அந்த மௌலானா. புரியுது 7 வருஷம் அங்கே இருந்திருக்காரு, அவனுக்கு தெரியல.
ஐயா நீங்கள் தான் அங்கே இருந்ததா, நல்ல வேலை, அதனால தான் அவர் வந்து தன்னை காப்பாற்றிருக்காரு. அது வரைக்கும் நினச்சா யாரோ ஒரு மௌல்வி நம்ம பேரில் பரிதாபப்பட்டு அனுப்பிச்சு விட்டு, இப்படிப்பட்ட ஒரு அஜித் தோவல் தான் இன்றைக்கி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கார். அதுக்காக சொல்கிறேன். அப்போது அந்த டீம் வந்து மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அஜித் தோவல் இப்படிங்கிறது ஒரு வலிமையான டீமு. அது அந்த வலிமை தெரியுது. பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இங்கே ஒத்திகைன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ராத்திரி ஒரு 23 நிமிஷத்தில் வந்து பப்ளிக்கு எந்தவித ஒரு பாகிஸ்தான் பாமர மக்களுக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் தீவிரவாத லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் முகமது அந்த அசார் மசூத் தான் அந்த IC 814 விமான கடத்தலுக்கெல்லாம் அந்த சமயத்தில் ஈடுபட்டவர். அவர் தம்பி, அவர் மச்சான், அவர் வகைரா தான். அது மாதிரி வந்து அங்கே உள்ள 3 தான் பெருசு. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, அதில் வந்து ஹஃபீஸ் சயீது, இது வந்து அசார் மசூது, இன்னொன்று ஹிஸ்புல்லாவோ ஒன்று இருக்குது. 3 தலைமையகத்தையும் தாக்கியிருக்காங்க. இதில் ஜெய்ஷ் முகமது தலைமையகத்தை வந்து தரமட்டமாக கிட்டத்தட்ட தரமட்டமாகிட்டாங்க. 14 பேர் அவர் கதறி இருக்கார். யார்? அந்த மசூத் அசார். 14 பேரில் என்னையும் கொண்டு போயிருக்கலாம், நான் மட்டும் தப்பிச்சு என்ன பண்ணுறது? ஒரே குடும்பம்னா அவங்க யாருமே வந்து குழந்தை குட்டி அப்படி இல்லை, மச்சான், தம்பி, பையன் எல்லாருமே தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்கள், தீவிரவாதிகள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பங்களாவில் எடுத்துக்கிட்டு இராணுவம் பாதுகாப்பு கொடுக்குது. 6 கிலோமீட்டர் தள்ளி இராணுவ பாசறை இருக்குது. ஆனால் அவங்களால இவங்களை காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல். அந்த வரைக்கும் ரைட்டு. பதிலுக்கு அவங்க நம்ம 4 அடி அடித்தா அவன் 2 அடி அடிக்க தானே அடிப்பான். போர்னா அதானே. பாகிஸ்தான் மட்டும் என்ன கை கட்டிட்டு சும்மாவாக இருக்க போகிறான்? நீங்கள் ஒன்ஸு போர ஆரம்பித்தது யார்? 28 அப்பாவிகளை வந்து பயணிகளாக, சுற்றுலா பயணிகளை அதாவது அப்பட்டமாக வந்து பட்டப்பகலில் கொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு இது தானே, பயங்கரவாத செயல். அதான் பயங்கரவாத செயலுக்கு கூட நம்ம பதில் வந்து பேச்சுவார்த்தையில் தான் போடணுன்னா, பாகிஸ்தானோட எவ்வளோ வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 1971 ஒரு தடவை, அதுக்கப்புறம் வந்து கார்கில் வரைக்கும் 3 தடவை சண்டை போட்டோம். 3 தடவையும் தோற்கடிக்கப்பட்டு சரண்டர் ஆனதுக்கு அப்புறமும் மறுபடியும் தீவிரவாதம் தானே பண்ணுறாங்க அவங்க. இப்போ அவங்களுடைய குவாசா ஆசிஃப் அவருடைய வெளிநாட்டு அமைச்சரை வெளியுறவுத்துறை அமைச்சரை என்ன சொன்னார் இந்த ஆரம்பத்தில், இந்த ஒரு வாரம் முன்னால்? நாங்கள் 30 வருஷமாக we are doing dirty work for அமெரிக்கா அண்ட் பிரிட்டன். அதாவது மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் வந்து 30 வருஷமாக இருந்திருக்கு. அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க. பிலாவல் பூட்டோவுடைய பேரன் அவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த நாடே அழிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் வந்து அதாவது ஏதோ இல்லை நாங்கள் நிரபராதிகள்னு அவங்க சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்போ தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் தீவிரவாதத்தை நம்ம அடக்கி தான் ஆகணும். நீங்கள் அதாவது மனிதாபிமானம்னு சில பேர் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க, அரசியலுக்காக பேசுகிறாங்க. யார் பேசுனாலும் நான் சொல்கிறேன், மீடியாவாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக. எது மனிதாபிமானம்? அந்த 28 பேரை வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்து பத்திரிகை, புகழ்பெற்ற பத்திரிகை, பாரம்பரியம் உள்ள ஆங்கில பத்திரிகை, அந்த பத்திரிகையில் என்ன போடுறான்? இந்தியாவுடைய 2 விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதுங்கிறது தலைப்பில் போடுறான். சுட்டு வீழ்த்தப்படலாம், இந்திய விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தவே பட முடியாதுன்னு நம்ம சொல்லலை. நீங்கள் வந்து கடைசியில் பார்த்தா அது உண்மையான செய்தி இல்லை. அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னால் வேற எங்கேயோ தீப்பற்றி எரிந்து விழுந்த ஒரு சாதாரண விமானத்துடைய படம். அது புரியுது. பொய்யா ஃபேக் நியூஸ்ன்றது வந்தவொடனே அதை வந்து டெலீட் பண்ணி விட்ரா பண்ணுறாங்க. போடுவதற்கு முன்னால் அந்த ஒரு 4வது தலைமுறை நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு அந்த பொறுப்புணர்வு வேண்டாமா? 2வது, உண்மையாக இருந்தாலே நீங்கள் கரெக்டாக விசாரித்து தான் போடணும். பொய்யான தகவலை போடும்பொழுது அப்போ உங்களுடைய இந்திய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் ஏற்கனவே வந்து அவர்கள் சீனர்களை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கூட வந்தது. நம்ம வெளிப்படையாக பேசுவோம். அதாவது செய்திகளை போட வேண்டியது தான். 2 பக்கமும் ஒரு பேலன்ஸ்டாக போடணுங்கிறது நியாயம். ஏதோ இந்தியாவுக்கு மோடி புகழ் பாடணும்னு நான் சொல்ல. மோடிங்கிறவர் வந்து இந்தியாவுடைய இன்றைய பிரதமர். நாளைக்கு வேற ஒருத்தர் தேவகவுடா இருக்கும்போதும் சரி, யார் இருக்கும்போதும் சரி, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நாளைக்கே ஒரு கால் ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் இந்தியாவுடைய பிரதமர் தான் பார்க்கணுமே தவிர அவர் காங்கிரஸா, பாஜகவா, ஜனதா தளமான்னு பார்க்கக்கூடாது. பிரதமர் ஆகிற வரைக்கும் தான், தேர்தலில் மட்டும்தான் அந்த கட்சி. ஒன்ஸ் பிரதமர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு மட்டும் அவர் முதல்வர் இல்லை. இப்போ கூட நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரணி நடத்துகிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை வரவேற்க வேண்டிய விஷயம்.
ஏனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து நாம் அனைவரும் இந்தியர்கள், இது ஒரே தேசம் என்பது அந்த இறையாண்மையை நம்ம வந்து காமிக்கிறோம். இதில் மாநிலம் வித்தியாசம், மொழி வித்தியாசம், இன வித்தியாசம், கட்சி வித்தியாசங்கள் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கணும். மற்ற சமயங்களில் தான் நம்ம வழக்கமாக அரசியல் 365 நாள் அரசியல் பண்ணுறோம், தப்பில்லை. அவங்களுடைய பிழைப்புக்காகவும் சரி, இல்லை ஏதோ ஒரு கோட்பாடுக்காகவும் சரி, கொள்கை வித்தியாசங்களுக்காக வந்து அரசியல் பண்ணுறோம். ஆனால் பாகிஸ்தான் என்ற பொது எதிரி, இப்போ நம்ம இப்போ இதில் யார் வந்து பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆக முடியுமா? இல்லை பாகிஸ்தான்காரவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுவானா? திருட்டுத்தனமாக உதவி பண்ணலாம். இப்போ எத்தனையோ வந்து எதிர்கட்சிக்காரர்களுக்கு வந்து பைடன் அரசு, அதாவது ஒபாமா காரர்களுக்கு யூஎஸ் எய்டு, அவங்களே இப்போ இந்த யூஎஸ் எய்டுங்கிற ஒரு அமெரிக்க இதில் வந்து ட்ரம்ப் வந்து அதை பணம்லாம் நிறுத்திட்டார். ஏன் நிறுத்தினாருன்னா அவர் நியாயமான, கொஞ்சம் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சில சமயம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துப்பார், எப்போ என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக செய்கிற எல்லாமே தவறு நம்ம சொல்லிட முடியாது. அவர் வந்து வெளிநாட்டுக்காரர்களை வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு வேலை போகுதுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல. தமிழ்நாட்டில் நெய்வேலியில் வந்து இந்திக்காரனே வேலை பார்க்குறான், எங்களுக்கு இடம் போயிடுதுன்னா, ஒரு இந்தியாவுக்குள்ளே ஒரு மாநிலத்திலேயே நீங்கள் சொல்லும்போது ஒரு நாட்டில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நீங்கள் பாம்பேயில் வந்து தாராவி, இந்த தாராவியில் மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பகுதியில் மட்டும், அதாவது ஒரு காலத்தில் சேரின்னு சொல்லக்கூடிய, அதாவது குடிசை பகுதி, இல்லை வந்து சாதாரண வீடுகள், ஏழைகள் அப்படி எடுத்துப்போம், 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. குஜராத்திகள் இருக்காங்க, பஞ்சாபிகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அந்த தாராவியில் மட்டும் இருக்காங்க. இப்போ ஒரு அதானி தொழில் குழுமம் மூலமாக அங்கே வந்து அவங்களெல்லாம் நகர்த்திட்டு 35,000 சதுர அடியில் 35,000 கோடியில் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்டாக்கி, ஏற்கனவே அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து திருப்பியும் கடை வச்சு கொடுத்து, அதாவது அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அதை வந்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன், நம்மால் 5 லட்சம் பேர் போய் மும்பையில் வந்து தாராவின்னு ஒரு பகுதியில் மட்டும், அந்த 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 அங்கே இருந்த வரதராஜ முதலியாருடைய கதையை வச்சு தான் நாயகன் திரைப்படம் வந்து, தாராவியில் வந்து அவர் ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருந்தார். வரதராஜ முதலியார் இருக்கும்போது ஆழ்வார்பேட்டில் நான் அப்போ இளைஞனா பத்திரிகையாளனா போய் அவரை சந்திச்சிருக்கேன். நான் சொல்கிறது ரொம்ப முன்னால் 80ல். அவர் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். இவராக வந்து மாஃபியா, இவரை பார்த்தா நடுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது எப்பவுமே அப்படி தான். மாஃபியானா வந்து என்னமோ பெரிய மீசை கிசை வச்சுட்டு மருவெலாம் வச்சுட்டு சினிமாவில் வர மாதிரி இருப்பாங்க, அப்படி இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கேருந்து போய் அங்கே போய் நம்ம ஆள் 5 லட்சம் பேர் இருக்கான், ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்கான். அது நியாயம் இல்லை, அது நியாயமாக படுது இல்லை நமக்கு. அவன் உழைச்சி தானே பிழைக்கிறான்னு கேட்கும்போது, இப்போ வடக்கத்திக்காரன்னு சொல்லி நம்ம இங்கே வரும்போது அவன் உழைச்சி பிழைக்கிறான், நீங்கள் உழைங்க, நீங்கள் டாஸ்மாக்கு போகாதீங்க, இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி பேசுகிறாங்களே. நான் என்ன கேட்குறேன்னால், அதாவது அவர் வந்து சிந்தூர்னா பொட்டு, அவர் வந்து வேணுன்ற உணர்வுகரமாக அந்த பேர் வச்சுருக்கார் மோடி, ஆப்ரேஷன் சிந்தூர்னு பொட்டு. ஏன்னா வந்து 26 பேரோ வந்து பொட்டு இழந்தார்கள், விதவைகள் ஆனார்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தணும். இங்கே தானே இளம் விதவைகள் வந்து டாஸ்மாக்னால வந்து இளம் விதவைகள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அந்த இதை பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் ஒரு 7.5 கோடி பேர்னு வைங்க, 33% பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆண்கள் ஆளாகி இருக்கிறார்கள். பெண்களில் ஏதோ ஒரு 1% 2% ஆளாகி இருக்காங்க. ஒரு 33 தோராயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கோடியிலேருந்து 3 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் ஆண்கள் வந்து குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. 3 கோடி பேரும் செத்து போயிடுவான்னு சொல்லலை. கள்ளக்குறிச்சியில் 68 பேர் போனாங்க. அதில் வந்து 2 பெண்கள், ஒரு ஒரு திருநங்கை தவிர 65 பேர் ஆண்கள். 65 ஆண்களில் அநேகமாக ஒரு 60 பேராவது தன்னுடைய பொட்டு இழந்திருப்பார்கள், பூ இழந்திருப்பார்களா? கண்டிப்பாக. தாலி அறுத்திருப்பாங்களா? இது வந்து கள்ளச்சாராயத்தை மட்டும். நல்ல சாராயம்னு சொல்லக்கூடிய அபிஷியல் டாஸ்மாகில் வந்து தண்ணி அடிச்சுட்டு குடல் புண்ணாகி செத்து போகிறவன் கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும், அதாவது ஆயிரக்கணக்கில் இருக்கும். அப்போது இளம் விதவைகள்னு கனிமொழி அவர்களே அந்த காலத்தில் பேசியிருக்காங்கல்ல. அப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த பொட்டுன்னா அது வேறு விதமான ஆப்ரேஷன் சிந்தூர். தமிழ்நாட்டில் எல்லாம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தணும். ஏன்னா இங்கே வந்து 26 பேர் பொட்டு எழுந்ததுக்கே ஒரு போர்னா, இங்கே வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு வருடமும் வந்து பொட்டு இழக்கிறார்கள். அதற்கு அரசே காரணமாக இருக்கிறது. அந்த அரசு ஏன் காரணமாக இருக்கிறதுனா, மொத்தம் 12 டிஸ்டிலரியில் 10 டிஸ்டிலரி வந்து திமுக காரங்களுது, அமைச்சராக இருக்கிறவங்களது, நிர்வாகிகளுது. இவங்களுடைய வருமானம் வருஷத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் கோடி ரூபா தனிப்பட்ட வருமானம். அரசாங்கத்துக்கு 45,000 கோடி ரூபா.
ஆனால் இவங்க தனிப்பட்ட நபர்களுக்கு, இந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு, ஒன்று கட்சி இல்லை கட்சி சார்ந்தவர், எவ்வளவு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி அவங்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காக எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே வந்து பொட்டு இழைக்கிறார்கள். அப்போ ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது இங்கே தான். இப்போ இந்த போர் வந்து இந்த போரில் நிச்சயமாக நமக்கு சில பின்னடைவுகள் வரலாம். 10 இடத்துல நம்ம ஜெயிச்சோம்னா 2 இடத்துல வந்து அடி வாங்க தான் வாங்குவோம். சார் இதில் முக்கியமாக வந்து இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி பல அபாயகரமான பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னா, அவங்க தாக்கும் பொழுது பொதுவாக வந்து எந்த நாடுமே தாக்கும் பொழுது, இப்போ நம்ம வந்து தாக்கும் பொழுது வந்து ஒரு மசூதி கூட நம்ம தாக்கலை. ஆனால் வந்து பாகிஸ்தான் தாக்கும்போது பூஞ்ச் பகுதியில் வந்து குருத்வாராவை தாக்கி அங்கே ஒரு 5 பேரோ 6 பேரோ குருத்வாராவில் சீக்கியர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஹமீத் ரசான்னு ஒரு அமைச்சர், பாகிஸ்தான் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்தியாவில் பிரபலமான கோயில்களை தாக்குவோம், ஆனால் இந்தியா இது வரைக்கும் மசூதிகளை தாக்குவோம் என்று சொல்லவும் இல்லை, தாக்கவும் இல்லை, பொது இடங்களை தாக்கவில்லை. இல்லை மசூத் அசார் அந்த குடும்பம் இறந்த மசூதி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லை கரெக்டு. மசூத் அசாரையும் அவர் ஹஃபீஸ் சயீதையும் அந்த அரசே ஒழித்து வைத்திருக்கிறது. அதாவது அந்த ஹஃபீஸ் சயீத் வந்து அவர் தான் லஷ்கர் இ தொய்பா தலைவர். அவர் வந்து அவருக்கு 31 ஆண்டுகள் பாகிஸ்தான் நீதிமன்றமே வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுக்குது தீவிரவாத செயல்களுக்காக. ஆனால் பெரிய பங்களா கொடுத்து சௌகரியமாக அவரை உட்கார வச்சு அவருக்கு இராணுவ பாதுகாப்பு. ஏன் அந்த நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்கன்னா, அது கொடுக்கலன்னு சொன்னால் அவரை நாடு கடத்த சொல்லி இந்தியா கேட்குது. இந்தியாவில் பல தீவிரவாத செயல்களுக்கு அவர் காரணம். அந்த மும்பை தாஜ் இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து அவர் காரணங்கிறதுனால அவர் நாடு கடத்த சொல்லி கேட்குது. இந்த ஆளை பிடிச்சி இங்கே ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு சௌரியமாக வீட்டில் உட்கார வச்சுட்டா நாடு கடத்த வேண்டிய அந்த கட்டாயம் வராது. அப்போ அந்த மாதிரி எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, ஒரு மசூதி, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கா மாதிரி ஒரு பில்டிங்காக பார்த்து வைக்கிறாங்க. அப்போ மசூதி, பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி பேரில் நீங்கள் கொண்டு போட ஒரு நெறிக்கு அப்பாற்பட்ட அதாவது போடக்கூடாது மனிதாபிமானத்துக்கு காரணமாக. அப்போ அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி வரும்போது மசூதியை தாக்காமல் வந்து மசூத் அசாரை எப்படி தாக்க முடியும்? இப்போது அந்த காலத்தில் பொற்கோயில் காலிஸ்தானி அந்த பிந்திரன்வாலா இருந்தார்ல, இந்திரா காந்தி கடைசியில் இந்த பிந்திரன்வாலாவுடைய ஆட்கள் தான் இந்திரா காந்திக்கு பாதுகாவலர்களாக இருந்து அவரை சுட்டு கொண்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, பொற்கோவில் என்பது சீக்கியர்களின் புனித ஸ்தலம், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்? நீங்கள் வந்து இல்லை கோயிலுக்குள்ளே வந்து நம்ம தாக்குவது வந்து மனிதாபிமானம் இல்லை, அது வந்து மனித நெறிகளுக்கு அப்பாற்பட்டதுன்னா அந்த கோயில், அது சீக்கிய கோயிலோ இஸ்லாமிய கோயிலோ இந்து கோயிலோ இல்லை கிறித்தவ கோயிலோ கிறித்தவ வழிபாட்டு தலமோ, அதுக்குள்ளே ஆயுதங்களை பைத்து கொண்டு தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ இருக்கிறார்கள் என்றால் அங்கே தாக்காமல் கோயில் தாக்க முடியாது, கன்னத்தில் போட்டுக்கிட்டு வரணும்னா நியாயமா? அது முடியுமா? இல்லையா? அதாவது 17 முறை கஜினி முகமது மாலிகாபூர் வந்து எத்தனையோ தடவை வந்து எத்தனையோ கோயில்களை தாக்குனாங்களே. அப்போ தான் நான் சொல்லுது, பிருத்திவிராஜன் ஒரு மன்னன், பிருத்திவிராஜ் சௌஹான் ஒரு மன்னன் 17 முறையும் அந்த முகலாய மன்னரை வந்து படையெடுத்தவரை வந்து விரட்டி அடித்தான். ஆனால் என்ன பண்ணான், ஒரு தடவை விரட்டி அடிக்கும் போது மன்னிச்சு அமுச்சுட்டான். ஒரு முறை வந்து போரில் வந்து அந்த பக்கம் ஜெயிச்சுட்டாங்க. பிருத்திவிராஜை கூட்டு போய் உடல் அங்கங்களை சிதைத்து அவனை வந்து சித்திரவதை செய்து கொண்டார்கள். அந்த இடத்துல அவன் 17 முறை அவன் மனிதாபிமானம் பார்த்தான் பாருங்க, அது தப்பாக போச்சு. இந்த 17 முறையில் அந்த ஆள் பிடிச்சி உள்ளே வச்சு இல்லை போட்டு தள்ளி இருந்தாங்கன்னா, பொதுவாக போரில் ஒரு அரசன் மாட்டிக்கிட்டான் சிறையில் இருக்கான்னா அடுத்தது அவனை கொண்டாலும் கொண்டுவான். அது அந்த கால அரசர்கள் போர் முறையில் பண்ணி அது இல்லாமல் மனிதாபிமானம்ங்கிற பேரில் வந்து அவங்கள வந்து விடுவிச்சு அமிச்சான் பாருங்க. கடைசியில் அவன் மனிதாபிமானம் காமிச்சானா? இல்லை. அப்போது மனிதாபிமானம்ங்கிறது வந்து 2 பக்கமும் மனிதாபிமானம்னு பார்க்குற இடத்துல தான் மனிதாபிமானத்துக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் என்னை பார்த்து ஓங்கி அறைவீங்க, நான் உங்களை பார்த்துட்டு மனிதாபிமானம் திருப்பி அடிக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுபடியும் 2 கன்னத்தில் அடிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பான்னு சொன்னார் பாரதி. பாதகம் செய்தவிட தான், மற்றவனை இல்லை. அந்த வகையில் போர்னு வரும்போது இல்லை, இப்போ நீங்கள் எண்ணெய் அந்த கச்சா எண்ணெயை பற்றி பேசுனீங்க, அவர்கள் வழிபாட்டு தலங்களை தாக்குவேன்னு சொல்கிறது அது ஒரு பக்கம் பண்ணானா, அது வந்து இப்போ இது எத்தனையோ நகரங்களை தாக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்திய இராணுவத்துடைய பல இதில் பார்த்தீங்கன்னா S-400 அப்படின்னு S-400 அப்படின்னு ஒரு, அதாவது வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடியது. அது வந்து சில வருடங்களுக்கு முன்னால் வந்து நம்ம ரஷ்யாக்கிட்ட வாங்கும்போது அமெரிக்கா வந்து இதை வாங்கினா உங்களுக்கு நான் ஆயில் தரமாட்டேன்னு சொல்லி அப்போது பைடன் இருந்த
பைடன் வந்து சும்மா டம்மிக்கு தான் இருந்தார். பின்னால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா தான் பின்னால் இருந்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ வந்து வாங்கக்கூடாது, வாங்கினால் உங்கள் பேரில் பொருளாதார தடை விதிப்போன்னு சொல்லிச்சு. மோடி அரசு வந்து நீ வச்சுக்க, நீ என்ன தானே தரமாட்ட, பரவாயில்ல நான் போய் ஈரானில் வாங்கிக்கிறேன், ஈரானில் டாலரே தேவையில்லை, இந்திய ரூபாயை கொடுத்தாலே அவன் கொடுக்குறான். எல்லா எண்ணெயும் ஒரே எண்ணெய் தானே. கடைசியில் ஆக்சுவலாக சவுதி அரேபியாலேயும் ஈரான்லேருந்து வாங்கி தான் அமெரிக்கா கொடுக்குது. அவங்ககிட்டே வாங்கிக்கிறேன். இப்போ சவுதி அரேபியாட்ட போய் டைரெக்டாக இந்திய ரூபாயை கொடுத்து டாலரே இல்லாமல், இப்போ டாலரே இல்லாமல் கொடுக்கும்போது தான் அமெரிக்காவுக்கு வந்து பேதியாச்சு. டாலருடைய மரியாதையே போயிடும், டாலருடைய உபயோகமே போயிடும். அப்படி வந்து பிடிவாதமாக போட்டியாக அதை பொருளாதார தடை விதிப்போன்ற அந்த அச்சுறுத்தலை மீறி ரஷ்யாட்ட வாங்கின சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படும் அந்த S-400 வச்சு தான் பல ஏவுகணைகளை அழித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பெங்களூரில் ஒரு நிறுவனம் வந்து இஸ்ரேலிய தொழில்நுட்பம் ஹராப்னு ஒரு ஏவுகணை, அது வந்து அந்த ட்ரோன், நம்ம சாதாரணமாக அந்த ட்ரோனில் ஃபோட்டோ எடுக்கிறேன் கல்யாணத்துலாம், அது சின்னது. இது இல்லாமல் இது பெரிய லெவலில் இருக்குன்னு வைங்க. அந்த ட்ரோன் வந்து சூசைட் ட்ரோன். எப்படின்னா, அது போய் அங்கே தாக்கி ஆயுதங்களை வைத்து வெடிகுண்டு அது வெடிக்க செய்து விட்டு தானும் அழிந்து விடும். அதுக்கப்புறம் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதோட அந்த ஹராப்னு இஸ்ரேலிய தொழில்நுட்பம், அதில் பெங்களூரில் வந்து அக்னிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த பிராண்டில் வந்து ஒரு அந்த ஏவுகணைகள் ட்ரோன்னு சொல்லுவோம், அது ஏவுகணைன்னு சொல்லலாம். அதை வந்து ஏவுகணைனா மிசைலு, பட் இது ட்ரோனுக்கு தமிழான வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தை, அது ஏவுகணை மாதிரின்னு வச்சுங்க. இதை தயார் பண்ணுது. இது எந்த நிறுவனம் தயார் பண்ணுது? மோடிக்கு மிகவும் நண்பர்னு சொல்லக்கூடிய அதானி நிறுவனம் தயார் பண்ணுது. நான் வந்து அதானியோட ஏஜென்ட் இல்லை, அம்பானியோட ஏஜென்ட் இல்லை, நமக்கு ஒன்றும் அது சம்மந்தம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அதானிக்கு வந்து தொழில் அவர் மோடி வந்து ரொம்ப நண்பர், அதனால தான் வந்து அவருக்கு பண்ணுறாருன்னா இதில் ஒன்றும் பெரிய லாபம் வராது. இந்த ஏவுகணை வந்து போர் வந்து 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா? ஏவுகணை விடுற அளவுக்கு 71 கார்கிலுக்கு அப்புறம் இப்போ தான் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு அப்புறம் தான் போர் வருது. இந்த 20 வருஷத்துக்கு வரப்போகிற போருக்கு எவ்வளவு வாங்கும் ஒரு அரசு? அப்போ அந்த வியாபாரத்தில் வந்து மிகப்பெரிய லாபம் வருமா? வராது. அப்போ அந்த தேசத்திற்காக அந்த வியாபாரத்தில் நஷ்டமோ இல்லை பெரிய லாபம் இல்லைனாலும் அதானியை செய்கிறாங்க. அதானியை மட்டும் சொல்லலை, அதானி மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் செய்கிறாங்க. அப்போ அரசு வந்து என்ன செய்யணும்? அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த இடத்துல உனக்கு நஷ்டம் வரணும்னா இன்னொரு இடத்துல ஒரு லாபம் வர ஒரு தொழில் கொடுத்தா தான் அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயங்கள் ஒரு சூழ்நிலைகள் வரும். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி அதானி நீங்கள் அந்த கச்சா எண்ணெயை பற்றி, அது கச்சா எண்ணெய் ஏன் வருதுன்னா, கச்சா எண்ணெய் இருக்கிற அந்த பெரிய அதாவது சேமிப்பு கூடங்களை தாக்கினால் உங்களுக்கு நாடு முழுக்க பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை வரும். இல்லை, எல்லா அரபு நாடுகளுமே வந்து பாகிஸ்தானை தாக்கினா நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் அந்த மாதிரியான எரிபொருள் எண்ணெய்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்றாங்க. அதான் இல்லைங்க, அதாவது இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாகிஸ்தானை துருக்கி மட்டும்தான் வந்து துருக்கியும் சீனாவும் மட்டும்தான் பாகிஸ்தானை ஆதரவாக குரல் கொடுத்தது. சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியா தீவிரவாதத்தை எதிர்த்து செயல்படுவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு இன்னைக்கு காலையில் கூட, அதாவது அவங்களுக்கு நேற்று அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸ், அவருடைய மனைவி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் உஷா வான்ஸ் அவர்கள், தென்னகத்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து வான்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இது பயங்கரவாதத்துக்காக அவங்க 2 பேரும் அதை தீர்த்துக்கிறதுல நாங்கள் தலையிட மாட்டோம், ஆனாலும் பேச்சுவார்த்தையை வச்சு முடிஞ்ச வரைக்கும், அது வழக்கமாக சொல்கிறது தான். 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிறான்னா எவன் நியாயம் இல்லாமல் ரோட்டில் பாஸ் பண்ணி போகும்போது நீங்கள் என்ன வண்டி கதவை நிறுத்திட்டு இல்லை மோட்டர் சைக்கிள் நிறுத்திட்டு ஏன்பா ரோட்டில் நின்று தகராறு பண்ணிங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா, இல்லை எவன் பக்கம் நியாயம்னு தெரியாது, சும்மா அவர் ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் இது பொதுவான ஒரு யதார்த்தம். இது வந்து தவறுன்னு நான் சொல்லலை, அப்படி தான் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ணெய் வந்து என்னென்னா, எண்ணெய் வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து எண்ணெய் வந்து முக்கியம். எண்ணெய் இல்லாமல் மூமெண்ட் இல்லை, எல்லாமே இல்லை. பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய F-16 அந்த விமானத்துக்கான ஜெட் ஃபியூவலே அவங்கள்ட்ட இல்லை. இது வந்து போகிறதுனால இல்லை, பொருளாதார நிலை மிகவும் தாழ்ந்து விட்டதுனால இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியா அதை போல் ஒரு 30 மடங்கு வலிமையை பெற்றிருக்கிறது. எண்ணெய் வளத்திலும் சரி, மற்ற விதத்திலும் சரி. அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து வெறும் 1.5 பில்லியனோ 15 பில்லியன் டாலரு. நம்ம 688 பில்லியன் டாலர், மில்லியன் இல்லை. அப்போது நம்மளுடைய பொருளாதார நிலைமை அவர்களை விட மிக மிக எங்கேயோ இருக்குது, சம்மந்தமே இல்லாமல்.
அதாவது நம்மால் போரை தாங்கக்கூடிய அந்த பொருளாதார மற்ற சக்திகள் வந்து பாகிஸ்தானுக்கு இல்லவே இல்லை. இப்போ யார் வந்து ஆதரவு தராங்க? சீனா ஆதரவு, அது எதிர்பார்த்த விஷயம். ஆரம்பத்துலேருந்து சீனாவுக்கு இந்தியா வந்து வழக்கமான அந்த வித்தியாசங்கள் இருக்குது, அந்த நேரு பீரியட்லேருந்தே. அது ஒரு பிரச்சனை. துருக்கி வந்து அவங்களுக்கு முதல்ல ஆயுதங்களை கொடுத்தாங்க அப்படின்னோடனே இந்தியா வந்து போன வருஷம் உங்களுக்கு வெள்ளம் வந்தபோது இந்தியா தனியாக உதவி பண்ணிச்சு, பாகிஸ்தானா உதவி பண்ணிச்சு, இல்லை சீனா உதவி பண்ணிச்சா? நாங்கள் தானே உதவி பண்ணோம், மோடி போயிருந்தார் துருக்கிக்கு அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணார்? துருக்கிக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய கிரேக்கம் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து அடுத்தது டீல் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. ஐயோ, நமக்கு ஆதரவாக இவ்வளோ நாள் இருந்த இந்தியா வந்து கிரீஸ் பக்கம் எதிரி, இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ அப்படி துருக்கியும் கிரீஸும் அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு துருக்கி வந்து இல்லை இந்த ஆயுதம் இல்லை, எண்ணெய் மட்டும்தான் நாங்கள் அனுப்பிச்சோம், நாங்கள் ஒன்றும் ஆயுதங்கள்லாம் அனுப்ப மாட்டோம், அது தகவல் பொய்யான தகவல், உண்மையாக அனுப்பிச்சானா இல்லையா, பொய்யான தகவல் அனுப்ப மாட்டோன்ட்டு அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான். ஸோ இப்போ கட்டார் பார்த்தீங்கன்னா, கட்டார் இந்தியாவை ஆதரிச்சிருக்கு. கட்டார், சவுதி அரேபியாலாம் வந்து இஸ்லாமிய நாடுகள், எண்ணெய் வள நாடுகள் ஆதரி. இவங்க இந்தியாவுக்கு வந்து எண்ணெய் தரமாட்டேன்னு சொன்னால் கட்டாரில், துபாயில், அபுதாபியில் இருக்கிற இந்தியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த நாடே இல்லை. தொழிலாளர்கள், அதாவது அன்ஸ்கில்டுன்னு சொல்லக்கூடிய சாதாரண நிலை தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள், ரோடு போடுறவன், அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரொஃபஷனல், டாக்டர், இப்படி எல்லா வித சமூக நிலையிலையும் இருக்கக்கூடியவங்க இந்தியர்கள் இல்லை என்றால் இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யதார்த்தத்தில் வந்து எல்லாரும் ஒரே நாளில் புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட முடியுமா? வந்தால் இந்தியாவில் தாங்குமா? அப்படின்னா இது நடக்காது. எல்லா விஷயங்களிலுமே நடந்துருமோங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குமே தவிர, அந்த பயத்தினால் வரக்கூடியது தானே தவிர, இப்போ நான் வந்து உங்களை வந்து அடிச்சிருவேன்னு சொல்கிறது இருக்கும்போது பயம் வந்து அடித்ததுக்கப்புறம் இருக்காது. தமிழ்நாட்டில் வந்து பலர் வந்து இந்த சமயத்தை இதை புரிந்து கொள்ளாமல், இந்த விஷயத்தில் நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, திமுகவையுடைய நிலையை பாராட்டுகிறேன். நாளைக்கு பேரணி போகிறாங்க. இது பேரணி என்பது இவங்க பேரணி போனதுனால பாகிஸ்தான் பயந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு அடையாளம், ஒரு ஆதரவு நிலைப்பாடு, அடையாளம். நாங்கள் ஒரே நாடாக நிற்கிறோம். மொழி, மாநிலம், இனம், கட்சி, அரசியல் இதையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த தேசத்தின் பின்னால் நிற்கிறோம். கடைசியில் நீங்கள் யார் வேணாலும் வந்து நீங்கள் மோடின்னு சொல்லலாம், ஒரு ஜெய்சங்கர் சொல்லலாம். போய் அங்கே முன்னால் நின்று சண்டை போடுறவன், அந்த சண்டை போடுற இராணுவனுக்கு வந்து அந்த இராணுவ வீரனுக்கு எதிரில் இருக்கிற பாகிஸ்தான் வீரனுக்காகட்டும், இவன் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்திய இராணுவ வீரன், பாகிஸ்தான் வீரன், இவன் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? இவன் வீட்டு பங்காளியாவன் இல்லை. இவனுடைய அரசு சொல்லுது இவன் சண்டை போடுறான், அவனுடைய அரசு சொல்லுது அவன் சண்டை போடுறான். இது யதார்த்தம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதாவது தன்னுடைய கடமையை தேசத்திற்காக இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவம், அது விமானப்படையோ கடற்படையோ அது தரைப்படையோ அவர் செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய குறைந்தபட்ச இது வந்து அந்த ஆதரவு நிலை. இதில் வந்து 2 பக்கமும் சேதங்கள் இருக்கும். சேதங்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், வலிமையை பொறுத்து மாறுபடும். இந்த சமயத்தில் அது தப்பு இது தப்புன்னு சொல்லி நம்ம வந்து அப்போ பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து CNN வந்து பேட்டி காணுச்சு. 2 விமானங்கள் வந்து நாங்கள் வந்து சுட்டு வைத்திட்டோம் பாகிஸ்தானில், இந்திய விமானங்களை. அப்போ அந்த CNN அந்த பொம்பளை கேட்குது, இன்டர்வியூ பண்ணுற ஒரு வயதான பெண்மணி அவங்க கேட்டாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இந்தியன் சோஷியல் மீடியாலெலாம் போட்டிருக்காங்க, பாகிஸ்தான் பத்திரிகைகளில் கூட வரல. சப்போஸ் உண்மையிலேயே அவன் சுட்டு வீழ்த்திருந்தானா அதுக்கான இப்போ இந்தியா வந்து ஹோஷியார்பூரில் வந்து அவன் ஏவுகணையை வந்து நாங்கள் இடைமறித்து அது செயலிழக்க செய்துட்டோம் இதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி காமிக்கல. அவன் என்ன சொல்கிறான், உங்கள் இந்தியாவோட சோஷியல் மீடியாலேயே வலைதளத்திலேயே வருது. இந்த வலைதளத்தில் யார் வருது? நம்ம இந்து பத்திரிகையில் போட்டாங்க. 4 தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்து பத்திரிகையில் என்ன போடுறாங்க, 2 விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. அப்புறம் வந்து இது பொய் செய்தி அப்படின்னா அதை விட்ரா பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. இது இந்த பொறுப்புணர்வு வேண்டாமா? உண்மையான தகவலாக இல்லையான்னு இந்தியாவுக்கு எதிராக இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஒரு செய்தி பின்னடைவுகள் வரத்தான் செய்யும். போர்னு வந்தால் நீங்கள் 10 தடவை அடித்தா அவன் 5 தடவை அடிக்க மாட்டானா? இது இயல்பான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து 5 தடவை அடிச்சிட்டான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் சொல்ல வேண்டியது தான், அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி தான் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா சீனா மிகவும் வருத்தப்பட்டது பாகிஸ்தான் தாக்கப்பட்டதுன்னு. அப்படி தான் வருத்தப்படுவான். ஏன்னா பாகிஸ்தான் தாக்கப்பட்டதுன்னா பலுச்சிஸ்தானில் அங்கெங்கெல்லாம் அவனுடைய பெரிய லட்சக்கணக்கான கோடிகள் அவனுடைய முதலீடு இருக்குது, அது பாதிக்கப்படும் வருவான். ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்பட்ட போது சீனா ஏன் அழுதுது?
ஏதோ சொல்லுவாங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுது, ஏன் விடுது? இதை புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம வந்து தேசத்துக்காக பண்ணோம். நான் அதானியோ அம்பானியோ அவங்க பண்ணுறது எல்லாமே ரைட்டுன்னோ அவங்களோட வியாபாரம், அது வியாபாரிகள், அவன் என்றைக்குமே அவனுக்கு வர லாபம். ஆனால் அவன் தேசத்துக்காக ஒரு 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 இப்போ ஏவுகணை தயாரிக்கணும்னா பண்ணுறான். நான் அதே கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக அதான் ஒரு 10 சாராய ஆலை இருக்குது. தேசத்துக்காகவா? நம்மளுடைய மக்களுக்கு ஆப்ரேஷன் பொட்டு இப்போ இளம் விதவைகளை அதிகரிக்க தானே பண்ணியிருக்கீங்க.